மாமா மாமா ஒருவேளை நீ இல்லைன்னா நான் எப்படி தனியாக இருப்பேன்? ஓய், நீ என்ன சாவடிச்சிட போல? அது இல்லைடா, நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. என்னாலையும் முடியாது. அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு. அப்ப பார்த்துக்கலாம். இப்ப கிஸ் பண்ணலாமா? பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கொரோனா அச்சுறுத்தல், கொரோனா பரவல் மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் அடுத்த 21 நாட்களுக்கு நாடு முழுவதும் மக்கள் ஊரடங்கு கட்டாயம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்கடா. மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம். லாக்டவுனா? ஜாலிதான். ஆபீஸே போவானா? இனிமே வீட்லயே ஒரே மச்சாதான். ஹலோ, லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன், போய் மல்லிகை சாமா வாங்கிட்டு வா. அம்மாக்கு கால் பண்ணியா? எப்படி இருக்காங்க? இல்லை, கோவிடில் நிறைய ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னு நியூஸில் போட்டிருக்கு. அதான். இந்த சுச்சுவேஷன்லேயும் அவன் நம்மளை பற்றி யோசிக்கல. நீ எதுக்கு ஒரி பண்ணுற? இப்படி பேசினா எப்படி? நான் கால் பண்ண நினைக்கிறியா? பண்ண வழக்கம் போல் அவங்க எடுக்கல. ஹலோ. சார், இல்லை இன்னைக்கு ஒர்க் பண்ண முடியுமா தெரியல சார். சார் இல்லை சார், நான் பண்ணிடுறேன் சார். ஓகே. பிரியா, 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 பிரியா. எங்க பிரியா போன? ஏண்டா, கடைக்கு தாண்டா போயிருந்தேன். ஏன், என்னாச்சு? சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பாரு, மாஸ்க் கூட போடாம போயிருக்க. அவசரத்துல மறந்துட்டேன். சரி, நீ உள்ள போய் பிரஷ் பண்ணிட்டு வா, நான் காஃபி போடுறேன். என்னதான் பண்றியோ நீ? ஏய், என்னாச்சு பிரியா? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கோல்டாக இருக்கு. கோல்டா? இங்கே காட்டு. என்ன லைட்டாக ஃபீவராக இருக்கு? சரி, நீ படு, நான் தலை வந்துச்சு விட்றேன்.
தூங்கு கொஞ்ச நேரம். பிரியா, பிரியா, ஏய் பிரியா, பிரியா என்ன பண்ணுது? ஹே பிரியா, என்னாச்சு பிரியா? பிரியா, ஹே ரொம்ப ஃபீவரா இருக்கு, கொதிக்குது. ஹாஸ்பிட்டல் போலாமா? இரு வரேன். எந்திரி பிரியா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரியாயிடும் பிரியா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிடும். சார் டாக்டர் உள்ள போங்க, டாக்டர் இருக்கார். ஒன்றும் இல்லை சரியாயிடும். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? சார் 2 நாளாக ஃபீவர் இருக்கு. டேப்லெட் கொடுத்து குறையில, ஒரே இருமிட்டே இருக்காங்க, மூச்சு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வாங்க மேடம். பார்த்து பிரியா. முதல்ல மாஸ்க் போடுங்க சார். வசந்த், வசந்த் தானே? ஆமாம் சார். சார் இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஒய்ஃபோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு சார்? உங்கள் ஒய்ஃப்க்கு கோவிடாக இருக்க வாய்ப்பு இருக்குது, டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ அதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுங்க சார். சார் என் ஒய்ஃப் பார்க்கலாமா? இப்போ எப்படி இருக்காங்க? இல்லை சார், உங்கள் ஒய்ஃபை இப்போதைக்கு பார்க்க முடியாது. நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணுறோம். ஹலோ சார், உங்கள் ஒய்ஃபுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கு சார். நாளைக்கு எப்படியும் கார்பரேஷன்லேருந்து ஆளுங்க வருவாங்க. நீங்களும் எங்கேயும் வெளில போகாதீங்க, வீட்டிலே இருங்க. சிஸ்டர் இப்போ என்ன பண்ணணும்? எப்போ அவங்களுக்கு எப்போ சரியாகும்? அவங்க இன்னும் 7 days குவாரண்டைனில் தான் இருந்தாகணும். எதுனாலும் நாங்கள் ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுறோம். சார், கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கோம். கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சிஸ்டர், அங்கே பிரியான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் அட்மிட்டாக இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஹலோ நில்லு, எங்கே போகிற? சார் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. ஹாஸ்பிட்டலில் ஒய்ஃப் அட்மிட் பண்ணிருக்காங்களா? எத்தனை பேர் அந்த கதையை சொல்லிட்டு போவீங்க? சார் நேற்று தான் சார் அட்மிட் பண்ணோம். நிஜமாக தான் சார். எத்தனை பேர் இதே மாதிரி சொல்லிட்டு போவீங்க? கிளம்பு கிளம்பு, இங்கெல்லாம் நிற்காது, கிளம்பு. போடு, மாஸ்க் போடு, இடத்த காலி பண்ணு.
ஹலோ ஹலோ வசந்த். ஏய் எதுக்குடி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? நான் பண்ணலடா, சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைல்ல? இப்போ எனக்கு பரவாயில்லடா. ஆனால் நேத்திக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தராக என் வார்டில் இறக்குறாங்க. ரொம்ப பயமாக இருக்குடா. எனக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு. சரி உனக்கு ஒன்றும் இல்லைண்ணே. ஃபர்ஸ்ட் நீ கான்ஃபிடென்ட்டாக இரு. இங்கே பாரு, இன்னும் 2 நாள் நீ வீட்டுக்கு வந்துடுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ நம்பிக்கையா இரு. புரியுதா? அங்கே எல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல? என்னை இங்கே எல்லாரும் நல்லா பார்த்துக்காங்கடா. ஏய் எப்படி வீட்டுக்கு வருவ? இங்கே என்னால் தனியாகவே இருக்க முடியல. எனக்கும் கஷ்டமாக தான்டா இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா ஃபர்ஸ்ட்டு? நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஏன்டா? உன்னை வந்து பார்க்கலான்னு வந்தேன்டி, போலீஸ்காரங்க விடவே இல்லை. நீயும் எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்காதடா. நான் 2 டேஸில் வந்துடுவேன். 2 நாளில் வந்துடுவியா? ஆமாம்ப்பா, கண்டிப்பாக வந்துடுவேன். மிஸ் யூ. மிஸ் யூ. லவ் யூ. லவ் யூ டூ. இன்னும் கொஞ்ச நாள் பேசலாம்ல? இல்லைப்பா, எனக்கு தூக்கம் வருது. டேப்லெட் போட்டிருக்கேன்டா. சரி நீ தூங்கு, ரெஸ்ட் எடு. ஸ்ட்ரெயின் பண்ணாதண்ணே. சரிப்பா. நான் அப்புறம் பண்ணுறேன். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாதடி, ஒரு மாதிரி ஆகுது. பண்ணலப்பா. சரி. பாய். குட் நைட். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கள். பிரியா ஹஸ்பண்ட் வசந்த் தானே? ஆமாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறோம். உங்கள் ஒய்ஃப் காலையில் இறந்துட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம். ஹலோ 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 சார். என்ன சொன்னீங்க? சாரி சார், உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. சார் நேற்று நைட்டு கூட அவகிட்ட பேசினேன் சார். சார் என்கிட்ட நல்லா தான் சார் பேசினா. சார் அவளாக இருக்காது சார், கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் சார். இல்லை சார், உங்கள் ஒய்ஃப் பிரியா தான். மார்னிங் சடனாக மூச்சு திணறி இறந்துட்டாங்க சார். சார் அவளாக இருக்காது சார், கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் சார். இல்லை சார், உங்கள் ஒய்ஃப் தான். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க சார். ஹலோ ஹலோ. சார் சொல்லுங்கள் சார். பிரியான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் செத்துட்டாங்க ஃபோன் பண்ணுறாங்க சார். கோவிட் பேஷண்ட்டா? ஆமாம் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், ஒருத்தர் வருவார். சார் யார் சார் அவர்? டியூட்டி டாக்டர் ஒருத்தர் வருவார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரியா. சார், பிரியா ஹஸ்பண்ட் நீங்கள் தானே? சார் ஆமாம் சார். அவங்க இன்றைக்கி காலையிலேயே இறந்துட்டாங்க. ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணுங்கள். பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். சார் அவங்கள எப்படியாச்சும் பார்க்கணும் சார். இல்லைங்க, அது ரூல் கிடையாது, பார்க்க முடியாது ஒரே சார். ஒரு வாட்டி சார் கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். சார் காலில் புரிஞ்சுங்க சார். சார் ப்ளீஸ் சிஸ்டர், ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்க. சார் இப்படிலாம் கேட்டால் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க சார். அதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது. ஒரு 5000 ரூபாய் ஆகும், பரவாயில்லையா?
நாள் இருப்பாப்பா. அவள் போய் 6 மாதம் ஆச்சு. இன்னும் அவளே நினச்சிட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்கு வர சொன்னாலும் வர மாட்டேங்கிற. அவள் நினைப்பா அந்த வீட்லேயே இருக்க. அம்மா கட்சியை கொஞ்சம் கேளுப்பா. உன்னை நினச்சி நான் கவலைப்படாத நாள் இல்லைப்பா. உனக்கு என்ன வயசாச்சு? நீ சரின்னு சொன்னால் வேற ஒரு பொண்ணை உனக்கு பார்க்கட்டுமா? என்ன சொல்லுப்பா? ஏதாவது பதில். பிரியாவை மீட் பண்ணணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. அவளோட பயத்தினால தான் என்னை மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மேபி அவள் கொஞ்சம் தைரியமாக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம். பட் ஐ couldn't do much about it. Apart from the disease what she had, it's purely the fear of death is essentially the fear of loss. So trust me, அந்த பயம் உங்களுக்குள்ளேயே இருந்ததுன்னா இதே மாதிரி சேர் போட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பேன். Because fear is my best friend.